குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 20/6/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க எல்லா அறிவான செல்லங்கள், என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான ஞானங்களையும் பெற்று பெருவாழ் வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி தியானம், அம்மாடி அது எவ்வளோ பெரிய சப்ஜெக்டு. எங்களுக்கு எதுக்குங்க தியானம்? நீங்கள் நினைக்கலாம், தியானத்தில் எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு. இந்த உலகத்தில் ஒன்று உங்களுக்கு லாபம் கிடைக்கணுமா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுன்னா தியானம். தியானம் செய்கிறப்ப நமக்கு என்டார்பின்ஸ் கிடைக்கிது. அது தெரியுமா? எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி. அது மட்டும் இல்லை, நியூரோபெப்டைட்ஸில் நமக்கு நிறைய இதெல்லாம் தியானத்தில் கிடைக்கிது. நம்மளை சாந்தப்படுத்தும். அதை விட நம்மளுடைய பொட்டன்ஷியாலிட்டி என்ன, உன்னுடைய உண்மையான இது என்னன்னா, அதை உட்காந்து என்ன மூலமாக என்ன போகுதேம்மா. ஆமாம், ஒரு நெகட்டிவ் தாட் வந்தால் அதை சமன் பண்ணுறதுக்கு 20 நல்ல தாட்டு வேணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்ப உங்கள் எண்ணங்களை எப்படி கொண்டு வர முடியுங்கிறது பெரிய விஷயம். நான் அதை தான் எப்போவுமே சொல்கிறது. காலையில் எழுந்திரிச்சு உட்கார்ந்த உடனே மூச்சை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். 5 நிமிஷம் இல்லை, 3 நிமிஷம், 2 நிமிஷம், 1 நிமிஷம், எவ்வளோ முடியுமோ மூச்சை வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எதுக்காகனா அதுதான் தியானம் இல்லை. மூச்சை வாட்ச் பண்ணிங்கன்னா அது தியானம். அது ரொம்ப ஈஸியான தியானம். உங்கள் மூச்சை டெய்லி முதல்ல 5 நிமிஷத்தில் ஆரம்பிங்க. அப்புறம் உங்கள் வயசு என்ன, அத்தனை நிமிஷம். இப்போ எனக்கு 75 வயசு வருதுன்னா நான் 75 நிமிஷம் என் மூச்சை வாட்ச் பண்ணணுன்னு அர்த்தம். 60 வயசுக்காரங்க 60 நிமிஷம் மூச்சை வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக ரீஜோனேட் ஆகிரும். ஆமாம், ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் இங்கெல்லாமோ அரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் இங்கனக்குள்ள கொஞ்சோண்டு சொரிச்சிட்டோம்னா சரியாக போயிருமே அப்படி தோணும். நிறையா சம்டைம்ஸு நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உட்காந்துருக்குது மௌனமாக அப்படி உட்காந்துருந்தோம்னா அந்த மாதிரி இருக்கணும். அதனால் வாட் ஐம் டெல்லிங் இஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். தியானம்ங்கிறது நீங்கள் இதெல்லாம் மீறி உள்ளே போகணும். எவன் ஒரு நினச்ச உடனே சொரியாமல் இருக்கானோ அவனே என்ன ஆச்சு, அமைதியானவன் அர்த்தம். நீங்கள் லேஸ் அது என்னதுக்கு தேவையில்லை. இந்த தியானத்துக்கு ஒரு ஏஞ்சல் இருக்காங்க, கூட்டு பார்ப்போமா? அது தலீன் அப்படின்னா தா தா தலீன் கிடையாது, தலீன் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல். இவங்களை கூப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏடா அவனே கொஞ்சம் அடக்கு, உன்னுடைய மனசு பேசுறது அடக்குன்னு. ஏன்னா மனசு என்னையே பேசிக்கிட்டே இருக்கும். மானங்கிட்ட மனசு சொல்லுவேன் இல்லை, நான் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கப்பே ஒரு 20 செகண்டுக்கு தான். அதுக்கப்புறம் போகிற நீங்கள் உள்ளே ஏதோ இதை பற்றி நீங்கள் ஒரு விழா அங்கிட்டு ஒரு சரியாக ஒரு பிரான்ச் ஓடி இருக்கும். இந்த அம்மா அப்படி சொல்கிறாங்கன்னா அதை பற்றி அப்படியே நினைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. தன்னால் பிரெயின் நினச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்மளுடைய மனசு. புரிஞ்சிச்சா? நீங்கள் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்த பழகிட்டிங்கன்னா, அப்படி உட்கார்ந்ததான் தெரியும், நமக்கே தெரியாது. எப்பா 4 மணி நேரமாக உட்காந்துருக்கோம், 5 மணி நேரமாக உட்காந்துருக்கோம் அப்படின்னு தோணும். அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதான் செய்ய போகிறேன் இல்லை. அப்படி உட்காந்துக்கணுங்களா, அப்படியே போகணும். பறக்கலாம் பறக்கலாம். புரிஞ்சா? அந்த லேவிட்டேஷன் வரணும். பூமியிலேருந்து ஒரு அடிக்கு மேலே போகிறது தான் அருமையான தியானம். போகலாம், நடக்கும். பாபாஜி இருக்கார்ல, அவருடைய சீடர் லாகிரி மகாசாயான்ட்டு. அவருக்கு 3 பொண்கள் வேறு. அந்த அம்மா கத்திகிட்டே இருக்குமா அவன் பொண்டாட்டி. நான் அப்புறம் காலை எழுந்துச்சி கீதாபதேசத்தை வாசலை உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன கிரியா யோகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆச்சு போச்சு ஒரு நாள் கற்றுவிட்டாரான். அப்படின்னு திட்ட விட்டோடனே அவர் என்ன பண்ணாரா, அப்படி தியானம் ஒரு தியானம் பண்ணிக்குவார். அடுத்து மக்கள்கிட்ட பேசுவார், அவ்வளோதான். அவருக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. எப்போவுமே உள்ளே போனவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையாக இருக்காங்கல்ல ஞானிகளுக்கு. திடீர்னு அந்த அம்மா பார்த்துச்சான். என்னடா சத்தத்தையே கடன் பார்த்து அவர் அப்படியே கூரை மேலவே உட்காந்துருந்தாராம். கூரை மேலே ஓட்டிக்கிட்டு அப்படியே தியானம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு லாகிரி மகாசாயை நினச்சா அது எப்படி கொண்டு புஸ்கு ஜுக்கு ஜுக்குன்னு இருப்பார் அவர். ஆனால் லாகிரி மகாசாயா
மேலே போய் அந்த சீலிங்கில் போயிட்டு அப்படி ஒட்டிக்கிட்டு இப்படி அவர் கண்ணை மூடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லை, ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய மகானை ஏதோ சொல்லிட்டோமேனு அப்புறம் அந்த அம்மா மன்னிப்பு கேட்டுச்சா. மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அவரே போய் எங்கேயோ பண்ண அது கல்யாணமாக நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஐம் டெல்லிங் இஸ், இந்த மாதிரி மகான்கள்லாம் இருந்த பூமி இது. லாகிரி மகாசாயா எவ்வளோ பெரிய ஆள், இல்லை பாபாஜி எவ்வளோ பெரிய ஆள் இல்லையா? அவங்கெல்லாம் இருந்த பூமி. சத்ய சாய்பாபா, ஷிரடி சாய்பாபா, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? எனக்கு அப்பா அத்தனையும் நான் பார்த்துருக்கேன். இல்லை, ஷிரடி சாய்பாபா வந்துக்கு எத்தனையோ அங்கே போயிருக்கேன். சத்ய சாய்பாபா பார்த்துருக்கேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, காஞ்சி பெரியவா அப்பா நடமாடும் அவர் இருந்தது அந்த காலத்தில். எல்லாருக்கும் வந்து எப்படின்னா இந்த தியானத்தை தான் கண்ணுங்களை கிடச்சிது. இதை பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன், தலிங்கிற ஹெல்ப்பை கேட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு உட்கார இடத்துல 100 110 5010 100, அப்புறம் ஒரு 110, ஒரு 50, ஒரு 10, அதாவது 100 110 5010 இது எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த அந்த வைப்ரேஷன் கொடுக்குது உங்களுக்கு காம்பினேஷனுங்கிறாங்க. ஒரு பேப்பரில் எழுதி, மஞ்சள் பேப்பர் பெட்டர், மஞ்சள் துணியை விரித்து உட்காந்திங்கனாலும் நல்லது. புரிஞ்சிச்சா? சீக்கிரமாக அந்த தியானம் கிடைக்கும். அதை உட்காந்துட்டு அழகாக அதுக்கு மேலே உட்காந்துட்டு இது பண்ணுங்கள். இந்த கோபம் வர்றப்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கோபம் வர்றது உங்களுடைய பாடி ஆறாவை குறைக்கும், தியானமும் பண்ண முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கோபம் வரனால எதிர்த்தாப்புல இருக்க ஆளுக்கு ஒரு நஷ்டம் இல்லை சாமி. நம்ம ஆறா தான் ஸ்பாயில் ஆகுமே ஒழிய அவங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. நம்ம ஆறால் குத்தும் ஊசி மாதிரி, அவங்க எதிர்த்தாப்புல இருக்க ஆளுக்கு ஒன்றுமே ஆகாது. இனிமேல் கோபம் வந்தால் என்ன பண்ணுறீங்க? நோ அப்படி சொல்லிட்டு கடக்குன்னு வெளியே போயிருங்க. அந்த இடத்த விட்டு நகண்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த எனர்ஜி இருக்கும். டப்புன்னு நட்டுறீங்கன்னா அந்த ஏஞ்சல் நம்மளை விட்டுரும். கோபப்படுற ஏஞ்சலோ ஸ்பிரிட்டோ நம்மளை விட்டுரும். புரிஞ்சிச்சா? அந்த இடத்த விட்டு நகண்டுங்க. நோ கோபம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டிங்கன்னா இதை நீங்கள் தலின் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்ணை மூடி, ஆண்களாக இருந்தால் வலது கை மேலே இடது கை கீழே, புரிஞ்சுதா? பெண்களாக இருந்தால் இடது கை மேலே வலது கை கீழே, உங்களுடைய தொடையில் கீழே, எங்கே உங்கள் தொப்புளுக்கு கீழே வச்சுக்கிறீங்க. தொப்புளுக்கு கீழே வச்சுருந்து அப்படியே கண்ணை மூடுங்க. முதல்ல வந்து பேசாமல் இருங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். தலின் ஹெல்ப் மீ, அவ்வளோதான். அப்புறம் ரிலாக்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ரிலாக்ஸ் பண்ண குறைச்சிக்கோங்க. ஒவ்வொன்றா நினைங்க, அப்படியே ரிலாக்ஸ் ஆகும், அதுவே ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த நம்பரை சொல்கிறீங்க, 100 110 5010 இந்த நம்பரை சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு முதல்ல அந்த 2 தடவை ஒட்டாமல் இருந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஒட்டிக்கட்டும், ஒட்டாமல் இருந்து பாருங்கள். இல்லைங்க அதுக்கும் மீறி எனக்கு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த பாருங்கள், அந்த சவுண்டு கொடுக்கலாம். இல்லாட்டா ஓ, இல்லாட்டா இன்னொரு பெஸ்ட்டு திங் என்னென்னா, அது முதல்ல ஒட்டியிருக்கணும். பல்லு ஒட்டக்கூடாது, நாக்கு உள்ளே இருக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். சொல்ல முடிஞ்சவரை சொல்லிவிட்டு உள்ளே போனீங்கன்னா தியானம் சூப்பராக வந்துடும். இந்த 3 செஞ்சு பாருங்கள். ஓ இம் ஓம் அப்படிங்கிற அர்த்தம். டேரெக்டாக ஓம் சொல்கிறத விட இம் சொல்கிறது சூப்பர் பவர். அந்த இம்முக்கு இருக்க பவரை ஒரு நாளைக்கு தனியாக பேசுகிறேன். புரிஞ்சா கண்ணுங்களா? இதை பண்ணுங்கள். தியானம் கட்டாயம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இனி வரப்போகிற காலங்களுக்கு தியானம் ரொம்ப முக்கியம். உடல், மனம், அது மட்டுமல்ல உணர்ச்சி பாவம் 3 கட்டுப்படுத்தக்கூடியது தியானம். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் செல்லுங்களா. பைடா.